வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு பொன்மார் நியர்பை இருக்கிற வேங்கடமங்கலம் லொக்கேஷனில் ஒரு சில பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வேங்கடமங்கலம்ன்றது பொன்மார் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிகை வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகை, அதே மாதிரி இந்த மப்பேடு ஜங்ஷன், இந்த மூணுக்கும் நடுவில் ஒரு லொக்கேஷன் இது. இந்த வேங்கடமங்கலம் பெருமாள் கோயில் ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த கூகுள் மேப்பில் வேங்கடமங்கலம் பெருமாள் கோயில் எங்கே வருதுன்னு கூகுளில் பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் புரியும். இந்த டிஸ்டன்ஸ் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வேங்கடமங்கலம் லொக்கேஷன் ஓகேனா நீங்கள் கால் பண்ணிட்டு சர்ச் இருந்து பாருங்கள். இங்கே வந்து ஒரு 3 லொக்கேஷனில் நம்ம பிளாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் வேங்கடமங்கலம் நவீன் நகர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த நவீன் நகரை ஒட்டி இருக்கிற ராயல் நகர் தான் இது. நீங்கள் ஒரு வில்லேஜ் அண்ட் சிட்டி லைஃப் கலந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அதே மாதிரி லொக்கேஷன் நல்லா அமைதியாக இருக்கும், எல்லாமே நியூவாக டெவலப் ஆகிற ஒரு லொக்கேஷனு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 50 ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த பிளாட் இருக்குங்க. ஒரே சைஸாக இருக்குது, கோஸ்ட்லாம் கிடையாது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. ஆப்போசிட்லேயும் வீடுங்கள்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே புதுசாக கட்டின வீடுங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ப்ளஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பிளாட் பிடிச்சிருந்ததுன்னா பேசிக்கலாம் உங்களுக்கு. எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸுங்க, அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயராக ஒரு பிளாட் பார்க்குறீங்க 3500 அப்படின்னா இந்த பிளாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளாட் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ரோடு பேக் சைடில் வர லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிருக்கு, எல்லாமே ரோடெல்லாம் போட்டு ஏரியாவும் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இது போல் வீடியோஸ் யாராவது தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த சரௌண்டிங்கில் பிளாட் தேடினாங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வேறு லொக்கேஷனில் பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிவிட்டு சைட்டில் சேர்ந்து பார்க்கலாங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பொன்மார் டு அந்த வேங்கடமங்கலம் மெயின் ரோடு, அப்படியே கண்டிகையில் போய் கனெக்ட் ஆகுது. அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா மப்பேடு வழியாக சாலை வரைக்கும் போகும். இதுதான் அந்த மெயின் ரோடு. இங்கேருந்து நம்ம பார்க்க போகிற பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். ஸோ இந்த பிளாட்டுங்க தான். இங்கே வந்து மொத்தம் ஒரு 5 பிளாட் சேல்ஸுக்கு இருக்குங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 983லேருந்து 1482 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது 5 பிளாட்டுமே. ரோடு வந்து 20 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேசிங் பிளாட்டு. எல்லாமே புதுசாக வந்த வீடுங்க தான் இது எல்லாமே. அதே மாதிரி பில்டர்ஸும் இங்கே வீடு கட்டி விற்கிறாங்க. நீங்கள் ஒரு 35 லட்சத்துக்குள்ள ஒரு பிளாட் பார்க்குறீங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை அந்த 980 அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பிளாட்டோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதுவுமே பிளாட் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். எல்லாமே அப்ரூவ்டு பிளாட் தான், அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சின்ன பிளாட்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ மூணாவதாக பார்க்குற நீங்கள் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேங்கடமங்கலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வருங்க. இந்த அகரம் தென்னை அண்ட் வேங்கடமங்கலம் பார்டர்ல எல்லாம் வரும் இந்த பிளாட். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த ரூபி பில்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு புது லேஅவுட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் அந்த லேஅவுட். ஒர்க்கும் நல்லா ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. சரி, லான்ச்சிங் பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 4500 5000 சாலிடா இருக்குங்க, அது கம்மியா இருக்காது. ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 2 பிளாட் இருக்குங்க, ரீசேல் பிளாட் வந்திருக்கு. ஸோ இந்த பிளாட் அப்படியே இருக்கு, பேக் சைடு பிளாட் 1800 ஸ்கொயர் ஃபீட், 30க்கு 60 பிளாட்டுடைய சைஸ். நார்த் ஃபேசிங்க பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த ரோடு வந்து 30 அடி ரோடு, அதுக்கு பேக் சைடில் இருக்குது அதே சைஸ் தான் 30க்கு 60. அது 24 ஃபீட் ரோடு, அது சவுத் ஃபேசிங்கில் வரும். பாருங்க, இது 30 ஃபீட் ரோடு. இதெல்லாம் இந்த லான்ச் பண்ண மாதிரி இந்த ரோடெல்லாம் வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் பிரைஸ் வந்து 4000 சொல்றாப்புல ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிரைஸ் தான். பிளாட் பிடிச்சிருந்தா நீங்கள் பேசிக்கலாம். இந்த ரூபி லான்ச் பண்ணும்போது இதோட பிரைஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகுங்க. அதனால அந்த லான்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் ஓனர்கிட்ட பேசி வாங்கிறது தான் பெட்ரு. இதனால இந்த காமிச்ச இந்த 3 லொகேஷன்ல உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிட்டு சைட் சேர்ந்து பார்க்கலாம். சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.